அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் கேமல் மீட் வச்சு ஒரு கிரேவி, சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் ஆப்டாக ஒரு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு வந்து கேமல் மீட் எடுத்துக்கலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஸோ கேமல் மீட்டை வந்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 90% குக் ஆகிருக்கு. இதில் நம்ம ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 3 வெங்காயம், ஒரு 4 தக்காளி பழம், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், ஜீரகத்தூள், இது எல்லாமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பவும் நம்ம இதை வந்து விசில் விட போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு 2 விசில் 3 விசில் விட்டால் போதும். ஸோ அந்த இது கூடவே நம்ம வந்துட்டு காரத்துக்கு வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். கூட எக்ஸ்ட்ரா காரத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணேன்னா நமக்கு வந்து கிரேவி வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்துட்டு சிக்கன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு மட்டன், பீஃப் எது வேணால் நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி கூடலாம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு தாளிச்ச சோறு, புலாவ் டைப் எதுக்கான உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.